ஒருங்கிணைப்பு குழு தலைவர் B.R. பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்று பாலத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் B.R. பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொள்ளிடம் ஆற்றின் பாலத்தில் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் B.R. பாண்டியன் தலைமையில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்த அனைத்து விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்றில் உபரிநீர் திறக்கப்பட்டதை கண்டித்தும் ராசி மணலில் அணை கட்ட வலியுறுத்தியும் கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை அமைக்க கோரியும் வீரணம் ஏரியை தூர்வாரி நீர்கொள்ளளவை உயர்த்த வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த B.R. பாண்டியன் கூறியதாவது: கடந்த ஆண்டு தமிழக முதல்வரின் வேண்டுகோளை ஏற்று 5 லட்சம் ஏக்கர் குறுவை சாகுபடி செய்தோம். ஆனால் காவிரியில் உரிய நீரை பெற்று தராததால் 3 லட்சம் ஏக்கர் குறுவை முற்றிலுமாக கருகியது. சம்பா சாகுபடிக்கும் உரிய நீரை பெற்றுத்தராமல் 3 TMC தண்ணீர் மட்டுமே வழங்கப்பட்டது. மழையை நம்பி மட்டும் சம்பா சாகுபடி பயிரிட்டு அறுவடை செய்தோம். தற்பொழுது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு 5 லட்சம் ஏக்கர் தரிசாக உள்ளது. சம்பா சாகுபடியும் செய்ய முடியுமா என விவசாயிகளிடம் அச்சமிருந்த நிலையில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக கர்நாடக அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்பட்டு மேட்டூர் அணை நிரம்பியுள்ளது. மேற்கொண்டு வரும் உபரி நீர் முழுவதுமாக 2 லட்சம் கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றின் வழியே கடலில் விடப்படுகிறது. இதனை தடுப்பதற்கு கொள்ளிடம் ஆற்றில் 5 கிலோமீட்டர்களுக்கு ஒரு தடுப்பணை அமைக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகிறோம். இதுவரை இதற்கான எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் இவ்வாறாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பேசியுள்ளனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான வழிகாட்டுதலின் பேரில் மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்படுகின்ற உபரி நீரானது மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் பகுதியை கடக்கின்ற பொழுது 1,64,000 கண்ணாடி கடக்கின்ற பொழுது அந்த கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு திட்டு, நாதல்படிகை, வெள்ளமணல் போன்ற பகுதி, திருமயிலாடி போன்ற பகுதியில் இருக்கின்ற மக்கள் கிட்டத்தட்ட 7 முகாம்களில் 1,400 குடும்பங்கள் 5,400 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அத்தனையும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. நமது மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் மாண்புமிகு பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள், மாண்புமிகு நமது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் பன்னீர்செல்வம் அவர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அத்தனை பேரும் இங்கே மாவட்ட நிர்வாகமே ஒட்டுமொத்தமாக இந்த மக்களை பாதுகாக்கின்ற பணியில் முழுமையாக ஈடுபட்டு வந்திருக்கிறோம். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயங்கள், குறிப்பாக 136 ஹெக்டேர் பகுதியில் இருக்கின்ற காய்கறிகள், அதே மாதிரி பருத்தி போன்ற வாழை போன்ற விவசாயங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான கணக்கெடுப்பு பணிகளும் நடைபெற்று வருகிறது. இந்த பகுதி மக்கள் ஏற்கனவே வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 15 கோடி ரூபாயில் முதலமைச்சர் திட்டம் ஒன்றும் நாதல்படிகளில் ஒரு புயல் பாதுகாப்பு மையம் கட்டுவதற்கு கிட்டத்தட்ட 16 கோடி ரூபாய் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்து இன்றைக்கு அவர்கள் பணிகள் தொடங்க இருக்கிறோம். இடம் கையகப்படுத்துகின்ற பணி இன்னொன்று 1 வாரங்களில் முடிந்து அந்த பணிகள் தொடங்கும். அதே மாதிரி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இந்த முதலமைச்சர் திட்ட நாதல்படியை இணைக்கின்ற வகையில் ஒரு சாலை கேட்டிருந்தார்கள். அதுவும் 4,69,00,000 பிரதம மந்திரி சாலை மேம்பாட்டு திட்டத்தில் அதற்கான அனுமதியும் பெற்று விரைவில் அதற்கு பெற்று டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. பணிகள் ஓரிரு நாள் தொடங்கும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட முதலமைச்சர்களுடைய வழிகாட்டின் பேரில் இன்றைக்கு முறையாக நீர் மேலாண்மை கையாளப்பட்டு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் உரிய உத்தரவை பிறப்பித்து உடனுக்குடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இன்றைக்கு சரியாக சென்று கொண்டிருக்கிறது. அது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கின்ற தடுப்பணைகள் நீர்நிலைகளில் ஏறதுனால இந்த ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கிறது. வேறு எந்த அதிகாரியுடைய குளறுபடி எதுவும் இல்லை என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக. ஏற்கனவே அலக்குடி பகுதியில் உடைப்பு ஏற்படக்கூடிய பகுதியில் அந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு 23 கோடி ரூபாயில் அந்த கல்லு கொட்டி அந்த தடுப்பணைகள் ஏற்பட்டு அந்த மணல் திட்டெல்லாம் அகற்றப்பட்டு இன்றைக்கு அது உடனடியாக தடுக்கப்பட்டிருக்கிறது, செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் குறிப்பிட மாதிரி கடலிலிருந்து வருகின்ற உப்பு நீர் வருவது ஒரு தடுப்பணை கட்டுவதற்கான அரசுடைய பரிசீலனை உள்ளது. விரைவில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அதுவும் நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன்.